Sine inverse of any values using logbook தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். So without using calculator logbook கொடுத்தாங்கன்னா அதுக்கு sine inverse values வந்து எப்படி வந்து find out பண்ணணும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். லாஸ்ட் வீடியோ பாத்தீங்கன்னா இதே மாதிரி tan inverseக்கு பார்த்தோம். So இதுவரைக்கும் அந்த வீடியோஸ் வாட்ச் பண்ணாதவங்க கண்டிப்பா வாட்ச் பண்ணுங்க. So இந்த வீடியோஸ் வந்து ப்ரோசீட் பண்றதுக்கு முன்னாடி சில பேசிக் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கணும். பிகாஸ் உங்களுக்கு கொடுத்திருக்க அந்த பிராக்கெட்ல கொடுத்திருக்க வேல்யூஸ் வந்து ஐதர் உங்களுக்கு டிகிரி ஆர் மினிட்ல கேட்கலாம் ஆர் எல்ஸ் அந்த என்டையர் வேல்யூமே வந்து டிகிரில கேட்கலாம் உங்களுக்கு. ஸோ அந்த கேஸில் உங்களுக்கு வந்து மினிட்டை வந்து டிகிரியை கன்வெர்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸோ பேசிக் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்ல வந்தது 1 மினிட் வந்து எவ்வளோ டிகிரி அண்ட் 1 டிகிரின்றது எவ்வளோ மினிட். ஸோ இந்த கன்வர்ஷன்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ 1 டிகிரின்றது 60 மினிட். ஸோ இந்த 60 மினிட்டை வந்து எப்படி ரெப்ரசென்ட் பண்ணணும்னா 60 போட்டு மேலே ஒரு சிங்கிள் டேஷ் போடணும். செகண்ட்ஸ் வரும்போது டபுள் டேஷ் போடணும். ஸோ 1 டிகிரின்றது 60 மினிட், 1 மினிட்ன்றது 60 செகண்ட்ஸ். இது வந்து பேசிக் இன்ஃபர்மேஷன் தெரியும். இப்போ மினிட் டு டிகிரி வந்து கன்வெர்ட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ 1 மினிட் இதிலேருந்து எப்படி எழுதலாம்னா இந்த 60 இந்த சைட் மூவ் பண்ணிங்கன்னா டிவிஷனில் வரும். ஸோ 1 டிவைட் பை 60 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 1 மினிட். இதே 12 மினிட்ஸ் கேட்டாங்கன்னா 12 இன்ட்டு 1 பை 60 தட் இஸ் 12 பை 60. 5 மினிட் கேட்டிருந்தாங்க எவ்வளோ டிகிரின்னு கேட்டிருந்தாங்கன்னா 5 இன்ட்டு 1 பை 60 தட் இஸ் 5 பை 60 விச் இஸ் ஈக்குவல் டு சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிகிரியில் ஆன்சர் கிடைக்கும். ஸோ 1 டிகிரின்றது 60 மினிட், இதுலேருந்து 1 மினிட் இஸ் ஈக்குவல் டு 1 பை 60 டிகிரி. ஸோ எவ்வளோ மினிட் கேட்டாலும் நீங்கள் வந்துட்டு சேம் நம்பரை எழுதி டிவைட் பை 60 போடணும். 17 கேட்டால் 17 டிவைட் பை 60. ஸோ போட்டு டிகிரியில் கன்வெர்ட் பண்ணிடுவீங்க. ஸோ 1 டிகிரின்றது 60 மினிட், 1 மினிட்ன்றது 60 செகண்ட்ஸ் அண்ட் 1 மினிட்ன்றது 1 டிவைட் பை 60 டிகிரி. சைன் இன்வர்ஸ் ஆஃப் இந்த வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட லாக் புக் ஓப்பன் பண்ணிவிட்டு எந்த பேஜ் ஓப்பன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் வந்து எடுக்கணும். நேச்சுரல் சயின்ஸ்னு ஒரு பேஜ் இருக்கும். ஸோ அந்த பேஜ் தான் எடுக்கணும் நீங்கள். ஸோ காஸ் கொடுக்கும்போது நேச்சுரல் கோசைன் தட் டூ இன்வர்ட்ஸுக்கு தான் நீங்கள் இதை வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ இன்வர்ட்ஸ் கொடுக்கும்போது நேச்சுரல் சைன்ஸ், நேச்சுரல் கோசைன்ஸ், நேச்சுரல் டேஞ்சன்ஸ். லாஸ்ட் டைம் டேன் இன்வர்ஸ் பார்க்கும்போது இந்த பேஜ் தான் எடுத்தோம், நேச்சுரல் டேஞ்சன்ஸ். ஸோ சைன் இன்வர்ஸுக்கு நேச்சுரல் சைன் எடுக்கணும்னு நம்ம பார்த்துட்டோம். ஸோ இங்கே வந்து என்னென்ன நோட்டீஸ் பண்ணிங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த காலம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து டிகிரீஸில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரீட் பண்ணும்போது 0 டிகிரி, 1 டிகிரி, 2 டிகிரி இந்த மாதிரி தான் ரீட் பண்ணும். நெக்ஸ்ட் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரோல் எல்லாமே பார்த்தீங்கன்னா 0 மினிட், 6 மினிட், 12 மினிட். மேலே நம்ம பார்த்தோம் சிங்கிள் டேஷ் போட்டால் அதை வந்து மினிட்னு ரீட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வந்து மினிட்டை வந்து எப்படி டிகிரியில் கன்வெர்ட் பண்ணுறது நம்ம பார்த்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் 12 கூட நம்ம எடுத்து கால்குலேட் பண்ணியிருந்தோம். 12 டிவைட் பை 60 போடணும்னு சொன்னோம். அதுக்கு வந்து டிகிரி என்ன கிடச்சதுன்னா 0.2 டிகிரி கிடச்சிது. ஸோ 12 மினிட் அப்படின்றது வந்து 0.2 டிகிரி. ஸோ இந்த பர்டிகுலர் ரோவே நீங்கள் ரீட் பண்ணும்போது மினிட்லையும் ரீட் பண்ணலாம், அதே மாதிரி டிகிரிஸ்லையும் ரீட் பண்ணலாம். நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்க வேண்டியது மீன் டிஃப்ரென்சஸ். எல்லாமே எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். எல்லாமே வந்து மினிட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன இன்ஃபர்மேஷன் பார்த்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே இந்த காலம் எல்லாமே வந்து டிகிரிஸில் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து மினிட்ஸ்லையும் கொடுத்துருக்காங்க. இந்த மினிட்டை இன்டர்ன் டிகிரியாகவும் கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து 12 மினிட்ஸ் எடுத்து கன்வெர்ட் பண்ணோம். நீங்கள் ரிமைனிங் மினிட்ஸ்லாம் எடுத்து டிவைட் பை 60 போட்டு பாருங்கள். இங்கே கொடுத்துருக்க டிகிரிஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே மினிட்டில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கே நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா இந்த காலம் மட்டும் பார்த்தீங்கன்னா 0 பாயிண்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா பாயிண்ட்டே கொடுக்கல. விச் மீன்ஸ் நீங்கள் ரீட் பண்ணும்போது 0017 ரீட் பண்ணக்கூடாது. இங்கே 0 பாயிண்ட் கொடுத்தா 0.0017. இந்த என்டையர் ரோமே வந்து 0 பாயிண்டில் தான் நீங்கள் ரீட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே 1 பாயிண்ட் இருந்ததுன்னா என்டையர் ரோமே வந்து 1 பாயிண்ட் தான் ரீட் பண்ணணும். ஸோ காமனாக பண்ணுற மிஸ்டேக் இந்த டெசிமல் பாயிண்ட்டை விட்டுட்டு நம்ம இதை மட்டும் நம்ம எடுத்து எழுதுவோம். ஸோ அந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணக்கூடாது. இங்கே மட்டும்தான் வந்து டெசிமலில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் ரீட் பண்ணும்போது இந்த ஹோல் நம்பர் பார்ட் இந்த 0 பார்ட்டு நீங்கள் எடுத்து தான் நீங்கள் ரீட் பண்ணணும். 0 பாயிண்ட். ஸோ இந்த எக்ஸாம்பிளுக்காக நான் நேச்சுரல் டேஞ்சன்ஸ் பேஜ் எடுத்துருக்கோம். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிறதே பார்த்தீங்கன்னா இந்த 1ன்றது ஹோல் நம்பர் பார்ட், இந்த டெசிமல் பாயிண்ட்க்கு அப்புறம் இது டெசிமல் பார்ட்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இங்கே 1 பாயிண்ட் இருக்குது. ஸோ இங்கே ரீட் பண்ணும்போது எல்லாமே வந்து 1 பாயிண்ட்னு ரீட் பண்ணும். இங்கே பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட் இருக்குது. இங்கே எல்லாமே நீங்கள் எப்படி ரீட் பண்ணணும்னா 2.0594 அந்த மாதிரி தான் ரீட் பண்ணும். ஸோ இந்த என்டையர் ரோமே வந்துட்டு இங்கே ஃப்ரண்ட்டில் என்ன டெசிமல் இது கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் ரீட் பண்ணணும். ஸோ நேச்சுரல் சைன் பேஜில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து 0 பாயிண்டில் தான் கொடுத்துருக்கு. எங்கேயுமே வந்து 1 பாயிண்ட் கொடுக்கல. ஸோ 0.9998 இதை ரீட் பண்ணும்போது 0 பாயிண்ட்னு தான் ரீட் பண்ணும். 9999 ரீட் பண்ணும். ஸோ இப்போ ஒரு பேசிக் ஐடியா கிடச்சிருக்கும் எப்படி ரீட் பண்ணணும். இது எல்லாமே டிகிரியில், இது வந்து மினிட் ஆஸ் வெல் அஸ் டிகிரிலையும் கொடுத்துருக்காங்க. தென் மீன் டிஃப்ரென்ஸ் பார்த்தோம். ஸோ இந்த வேல்யூஸ்னால் ஈச் ரோவையும் எப்படி ரீட் பண்ணணும் நம்ம பார்த்தோம். இப்போ கொஸ்டின்குள்ளே போகலாம்.
உங்களுக்கு கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா sine inverse of 0.7312 sine inverse of 0.7312 நம்ம பார்த்தோம். ஸோ உங்கள் நேச்சுரல் சைன் புக் எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்துகிட்டு ஃபர்ஸ்ட் வந்து இந்த பர்டிகுலர் காலம் எடுத்துக்கோங்க. அதில் டிகிரியை ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். 0.7312 தான் கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்க. சம்டைம்ஸ் உங்களோட கொஸ்டினில் கொடுத்துருக்க வேல்யூஸ் வந்து நேச்சுரல் சைன் டேபிளோட எக்ஸாக்டாக மேட்ச் ஆகலாம். ஆர்எல்ஸ் நீங்கள் என்ன பண்ணணும்னா அதோட க்ளோசஸ்ட் வேல்யூ வந்து எடுக்க ட்ரை பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 0.73 நம்ம போயிடலாம். ஸோ 0.7172 தென் 73 எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டார்ட் ஆகிருக்கு. நமக்கு வந்து 7312 இருந்தது. ஸோ க்ளோசஸ்ட் பார்த்தீங்கன்னா 7302 இருக்குது. நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இது என்ன டிகிரியில் இருக்குன்னு பாருங்கள், 46 டிகிரியில் இருக்குது. நெக்ஸ்ட்டு 47 டிகிரி வரும்போது 0.7314 நம்மக்கிட்ட இருக்கிறது 12 தான் இருக்குது. இது வந்து அதை கூட லார்ஜராக இருக்குது. ஸோ ஐதர் நீங்கள் 7302 தான் சூஸ் பண்ணணும், ஆர்எல்ஸ் இதான் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் வெரிஃபை பண்ணணும். ஸோ நம்ம எடுக்க வேண்டியது லார்ஜர் வேல்யூ எடுக்கக்கூடாது. க்ளோசஸ்ட்டாக இருக்கிறது மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 7302 எடுத்துக்கலாம். ஸோ அது எந்த டிகிரியில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 46 டிகிரி. ஸோ சேம் ரோ எடுத்துகிட்டு போய் பாருங்கள். 7302 எந்த மினிட்ல இருக்குன்னு 54 மினிட் ஆர்எல்ஸ் 0.9 டிகிரின்னு எழுதலாம். சம்டைம்ஸ் உங்களுக்கு புக்லேயே வந்து இங்கே 7312 கூட இருக்கலாம். அந்த டைமில் நீங்கள் டேரெக்டாக டிகிரி அண்ட் மினிட்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். பட் எக்ஸாக்ட் வேல்யூ வந்து மேட்ச் ஆகாத போது நீங்கள் வந்துட்டு க்ளோசஸ்ட் வேல்யூ தான் எடுக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 7302 46 டிகிரியில் இருக்குது. 47 நெக்ஸ்ட்டு நீ க்ளோஸாக இருக்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா 0.7314. பட் இதை கூட லார்ஜராக இருக்கிறனால இதை இக்னோர் பண்ணிவிட்டு நீங்கள் 7302 எடுத்துடலாம். ஸோ ரிமைனிங் வேல்யூஸ் எங்கே கால்குலேட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மீன் டிஃப்ரென்ஸில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆன்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னா 46 டிகிரி 54 மினிட்ஸ்னு ரீட் பண்ணலாம். ஆர்எல்ஸ் 46 டிகிரி 46 டிகிரி ப்ளஸ் 0.9 டிகிரி ஆட் பண்ணிங்கன்னா 46.9 டிகிரின்னு எழுதலாம். ஸோ இங்கே வந்து நான் 2 மெத்தட்ஸில் வந்து சொல்லித்தர போகிறேன். உங்களுக்கு எது ஈஸியோ அதுவே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ 46 டிகிரி 54 மினிட்ஸில் 0.7302 இருந்தது. 47 டிகிரியில் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 0.7314 இருக்குது. ஸோ இது க்ளோஸாக இது வந்து லார்ஜராக இருக்குது. ஸோ இதை இக்னோர் பண்ணிடலாம், இந்த வேல்யூஸை எடுத்துக்கலாம். பட் இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா 02 இருக்குது, இங்கே வந்து 12 இருக்குது. இன்னும் எவ்வளோ வந்து தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா 10 இது கூட நீங்கள் ஆட் பண்ணால் தான் 12 வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ 2 மெத்தட்ஸில் பார்க்க போகிறோன்னு சொன்னோம். இங்கே வந்து 54 மினிட்ஸ், இந்த 54 மினிட்ஸை வந்து டிகிரியாக கன்வெர்ட் பண்ணி அங்கேயே கொடுத்துருந்தாங்க 0.9 டிகிரி. ஸோ 46 ப்ளஸ் 0.9 ரெண்டையும் ஆட் பண்ணி 46.9 டிகிரி வந்து சேம் வேல்யூ தான். ஸோ ஐதர் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் ஆர்எல்ஸ் இதை ஃபாலோ பண்ணலாம். இந்த 02 கூட நீங்கள் எதை ஆட் பண்ணிங்கன்னா 12 கிடைக்கணும். லாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஆட் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து 12 கிடைக்கும். இந்த எக்ஸாக்ட் வேல்யூ உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த 10 தான் எங்கே எடுத்துகிட்டு போய் நீங்கள் சர்ச் பண்ணுவீங்க பார்த்தீங்கன்னா லாக் புக்கில் வந்து மீன் டிஃப்ரென்சஸ் பார்க்கணும் நீங்கள். ஸோ இது அப்படியே டேரெக்டாக ஆன்சர் போட்டக்கூடாது. நமக்கு வந்து 12 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 02 கூட நீங்கள் 10 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 12 கிடைக்கும். இந்த டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க முடியலன்னு ஒரி பண்ணிக்க வேணாம். கொடுத்துருக்க வேல்யூ மைனஸ் இந்த வேல்யூ பண்ணுங்கள், உங்களுக்கு 12 கிடைக்கும், சாரி 10 கிடைக்கும். ஸோ இந்த வேல்யூ நான் செப்பரேட் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா 10 தேவைப்படும்னு சொன்னோம். ஸோ அந்த 10 தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்ஸ் வந்து நீங்கள் டிகிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டா ஸோ சேம் லைன் தான், சேம் ரோ தான் எடுத்துகிட்டு போகணும். அங்கே தான் 7302 பார்த்தோம், 54 மினிட்ஸ் ஆர்எல்ஸ் 0.9 டிகிரின்னு பார்த்து எழுதணும். ஸோ மீன் டிஃப்ரென்சஸ் வந்து உங்களுக்கு 10 தேவைப்படுதுன்னு பார்த்தோம். ஸோ அந்த 10 வந்து அகேன்ஸ்ட் எந்த மினிட் இருக்குன்னு பாருங்கள், 5 மினிட்ஸ். ஸோ 5 மினிட்ஸ் ஆட் பண்ணணும் நீங்கள் இப்போது. ஸோ கரெக்டாக 10 தான் தேவைப்படுது. ஸோ கரெக்டாகவே 10 இங்கே இருக்குது, ஆர்எல்ஸ் நீங்கள் க்ளோசஸ்ட் எடுத்துக்கலாம். ஸோ 10 நமக்கு இங்கே வேல்யூஸ் இருக்கனால அதுக்கு அகேன்ஸ்டாக இங்கே என்ன கொடுத்துருக்குன்னு பாருங்கள், 5 மினிட்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ சேம் ரோ தான், 46 டிகிரி இருக்குது, அதே ரோவில் தான் போயிட்டு நம்ம மினிட்டும் பார்த்தோம். இப்போ நீங்கள் மீன் டிஃப்ரென்சஸும் பார்த்துருக்கோம். ஸோ 5 மினிட். ஸோ 5 மினிட்க்கு வந்து நம்ம 10 பார்த்தோம், 0.0010 தான் தேவைப்பட்டது நம்ம பார்த்தோம். ஸோ அந்த 10 வந்து நம்ம மீன் டிஃப்ரென்சஸில் எடுத்தோம். ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 0.7312 கிடச்சிது. ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்னா 46 டிகிரி 54 மினிட்ஸ் நம்ம பார்த்தோம், மீன் டிஃப்ரென்சஸ் வந்து ஒரு 5 மினிட், ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 59 மினிட்ஸ். ஸோ ஆன்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிகிரியான மினிட்ஸில் கேட்டிருந்தாங்கன்னா 46 டிகிரி 59 மினிட்ஸ்னே நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வேல்யூ வந்துட்டு ஒன்லி டிகிரியில் தான் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த மினிட்டை வந்து டிகிரியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நமக்கு தெரியும், 59 டிவைட் பை 60 போடுவீங்க. ஸோ இந்த மினிட்டை டிகிரியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு டிவைட் பை 60 போடணும்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா 0.983 டிகிரி. ஸோ நான் அப் டு 2 டெசிமல்ஸ் அப்படின்றனால 0.98 டிகிரி வச்சுக்கிறேன். ஸோ ஆல்ரெடி ஒரு 46 டிகிரி இருக்குது ப்ளஸ் 0.98 டிகிரி.
பிகாஸ் இந்த 98 மினிட் தான் வந்துட்டு இப்போ 0.98 டிகிரியை கன்வெர்ட் பண்ணிக்கோ. ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 46.98 டிகிரி. இதுதான் ஆன்சர் இந்த கொஸ்டினுக்கு. ஸோ ஜஸ்ட் டெசிமல் அடிஷன் தெரியாதவங்களுக்காக இதை பார்த்துக்கோங்க. 46 plus 0.98 which is equal to 46.98. ஸோ இந்த கொஸ்டினோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 46.98 டிகிரி. ஸோ மினிட்ஸில் சொல்லணும்னா 46 டிகிரி அண்ட் 59 மினிட்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ நான் பிகினிங்கில் சொன்ன மாதிரி இந்த என்டையர் வேல்யூ டிகிரியில் கேட்டாங்கன்னா 46.98 டிகிரின்னு ஆன்சர் பண்ணுவீங்க. டிகிரி அண்ட் மினிட்ஸில் கேட்டாங்கன்னா இதோட ஆன்சர் 46 டிகிரி 59 மினிட்ஸ். 2 மெத்தட்ஸில் சால்வ் பண்ண போகிறோம் நம்ம சொன்னோம். இது ஃபர்ஸ்ட் மெத்தட். செகண்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா 46.9 டிகிரியிலே இருந்தது 0.7302 which means 54 மினிட்ஸை 0.9 நமக்கு லாக் டிவியில் டேரெக்டாகவே கொடுத்துருந்தாங்க 0.9 சொல்லிட்டு. இது கூட நம்ம வந்து ஒரு 5 மினிட் மீன் டிஃப்ரென்ஸ் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு 0.7312 கிடச்சிது. ஸோ இந்த ஹோல் ஆன்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரீட் பண்ணும்போது 46.9 டிகிரி அண்ட் 5 மினிட்ஸ். இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்துட்டு இந்த 5 மினிட்ஸை வந்து டிகிரியாக கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ நேச்சுரல் சைன் புக்கில் 46.9 டிகிரி அப்போ 0.7302 ப்ளஸ் 5 மினிட்ஸ் ஆட் பண்ணும்போது அங்கே 10ன்னு இருந்தது. நம்ம ஆட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த வேல்யூ கிடச்சிது. ஸோ 46.9 டிகிரி ப்ளஸ் 5 மினிட்ஸ் வந்து உங்களுக்கு இந்த வேல்யூ கிடச்சிது. ஸோ இந்த 5 மினிட்டை வந்துட்டு டிகிரியாக இன்டர்ன் நீங்கள் கன்வெர்ட் பண்ணுங்கள் 0.0833. நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணலான்னா இப்போ இதுக்கு பதிலாக நீங்கள் என்ன ரீப்ளேஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 0.0833. ஸோ 46.9 டிகிரி. நெக்ஸ்ட் இதையும் பார்த்தீங்கன்னா 0.08 வரைக்கும் அப் டு 2 டெசிமல்ஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ 08 ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 46.98 டிகிரி. ஸோ இந்த 5 மினிட்ஸை டிகிரியை நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது 0.08 வந்தது. ஸோ 46.9 ஆல்ரெடி இருந்தது ப்ளஸ் 0.08 ஆட் பண்ணும்போது 46.98. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா 46.98 டிகிரி தான் வந்தது, இங்கேயும் 46.98 டிகிரி தான் கிடைச்சது. ஸோ இங்கே கால்குலேட் பண்ணும்போது என்டையராகவே மினிட்ஸாகவே நம்ம எடுத்தோம். ஸோ மினிட்டு அண்ட் மீன் டிஃப்ரென்ஸ் எடுத்து பண்ணோம். இங்கே வந்து டிகிரியாகவே எடுத்துட்டு அதுக்கப்புறம் மீன் டிஃப்ரென்ஸ் ஆட் பண்ணி அதுக்கும் ஆன்சர் கரெக்டாக இருக்கும். ஸோ எந்த மெத்தட் வேணால் ஃபாலோ பண்ணுங்கள், பட் மேக் ஷுர் லாக் புக்கை எப்படி ரீட் பண்ணணும்னு ஃபஸ்ட்டு கற்றுக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம சைன் இன்வர்ட்ஸுக்கு வந்து நேச்சுரல் சயின்ஸ் பேஜ் எடுத்தோம். ஸோ அந்த சயின்ஸ் பேஜை எடுத்துகிட்டு நீங்கள் வந்து இது வந்து டிகிரி சொன்னோம், இது மினிட். ஸோ இதே மினிட்டை இன்டர்னாக டிகிரியாகவும் கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த அதில் தான் நம்ம 2 மெத்தட்ஸுமே பார்த்தோம். அண்ட் தென் ஃபைனலாக மீன் டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஸோ இங்கேயும் மினிட் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி ரீட் பண்ணணும் நம்ம பார்த்தோம். இங்கே 0 பாயிண்ட் கொடுத்தாங்கன்னா இந்த என்டையர் ரோவுமே வந்து 0 பாயிண்ட்டுன்னு தான் ரீட் பண்ணணும். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ வந்து நேச்சுரல் கொசைன்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.